ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக வந்து பார்த்தா செயல்படுத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் பல்வேறு வகையான தவணையை சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு டைரெக்டாக வந்து செலுத்தியிருக்காங்க. எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி அன்னைக்கு வந்து செலுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த ஸ்கீமுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, விடுபட்டவங்க உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னமும் முகாம் போயிட்டுருக்கு. அப்ளை பண்ணாதவங்க உங்கள் ஊரில் என்றைக்கு முகாம் நடக்குதோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் குறித்து இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தா தெரிவிச்சிருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக மகளிர் உரிமை தொகைக்கு விடுபட்டவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தில் புதிதாக இணைய 17 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 17 லட்சம் பேர் இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு மாதம் கேம்ப் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷனை எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அப்ளிகேஷன் போகும். ஸோ 17 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. மேலும் அலட்சியமின்றி விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தா அறிவுறுத்தியிருக்காரு. எந்த விதமான அலட்சியமின்றி சீக்கிரமாக இந்த மனுக்கள் மீது தீர்வு காணுங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதனால் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. 45 நாட்களுக்குள்ள அப்ளிகேஷன் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. நிறைய பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்போ எஸ்எம்எஸ் வந்திருக்குங்க. நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எந்தமான எஸ்எம்எஸ் அதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதாவது நீங்கள் முகாம் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மணி எண் பெறப்பட்டது, தங்கள் மனு மீது 30 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அதேமாரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா 1100 இந்த நம்பரை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாமில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் பெறப்பட்டது அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான தங்களுடைய குடும்ப அட்டையை வந்து பெறப்பட்டது, அதாவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் உங்கள் மனு எண் ஏற்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட மனு வந்து ஏற்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ முதல்ல பெறப்பட்டது, அதுக்கப்புறம் ஏற்கப்பட்டது அப்படின்ற மாதிரி 2 எஸ்எம்எஸ் வந்தால் தான் அப்ளிகேஷன் அப்ரூவ்னு அர்த்தம். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.